இனிமே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. ஐ திங்க் ஒரு 3 monthsக்கு மேலேயே நினைக்கிறேன். நம்மளாம் டெய்லி ஒரு வீடியோ பண்ணுவோம் ஏதாவது ஒரு டாப்பிக்கில். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கண்டென்ட் வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோஸ்ன்றதே பண்ணோம். அந்த லாஸ்ட்டாக கூட நான் ஒன்று பண்ணியிருப்பேன், ஒரு கான்ட்ரவர்சி கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோ. பட் ஆனால் அந்த வீடியோ நான் மானிட்டைஸ் கூட பண்ணலை. பிகாஸ் அது ஒரு சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட்டால். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள்லாம் நம்ம வீடியோட எண்டில் பேசுவோம். பட் முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். ரிகார்டிங் ஜனநாயகன். எஸ், ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன். பட் அது யார் அப்படின்றத என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு 2 to 3 monthsல அந்த எலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குது. கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு படம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இது பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம், ஸோ அவரோட அந்த ஒரு எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேம்பெயினாக தான் பார்த்திங்கன்னா இந்த படம் இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் அவரோட அந்த ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஸ்கோப் இருக்கும்ல, டிவிக்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது, அதை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு முறையில் எல்லா ஆடியன்ஸ்க்கு, எல்லா சென்டர்ஸில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு ரீசனுக்காக தான் இந்த ஜனநாயக படமே வரப்போகுது. இந்த வீடியோ வேணால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. படம் வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, ப்ரோ நீங்களே அன்றைக்கி சொன்னீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அவரோட அந்த அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற மாதிரி சில நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு 39 நாட்களில் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள் வரப்போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி ஜனநாயகன் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு சூப்பரான அப்டேட்ன்றது நமக்கு கொடுப்பாங்க. எய்தர் ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி, அப்படி இல்லைனா அந்த படத்தில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள். பிகாஸ் ஹனுமான் கைண்ட் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக அவரோட குரல் கொடுத்துருக்காரு, பாட்டு பாடியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஃபேக்லாம் கிடையாது, அஃபிஷியலாக அவரே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் அனிருத் கூட சேர்ந்து தளபதி விஜய் அவரோட படத்தில் நான் ஒரு ஒர்க்ன்றது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 ஈகர்லி வெயிட்டிங் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்மளும் வீடியோஸ் பண்ணி ஜனநாயகன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் தளபதி 68 தளபதி 67 சொல்லிட்டு ஒரு 100 வீடியோ இருக்கும். பட் இப்போ அந்த ஒரு ஸ்பார்க் நம்மக்கிட்ட இல்லாதது பார்த்திங்கன்னா எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை மென்ஷன் பண்ணுங்கள், ப்ரோ நீங்கள் ரெகுலராக வீடியோ பண்ணுங்கள் ப்ரோ, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். மறுபடியும் டெய்லி ஏதாவது ஒரு ஜனநாயகன் அப்டேட்டோ இல்லை டிவிக்கு அப்டேட்டோ ஏதோ ஒன்று போட்டு தம்சம் பண்ணிகிட்டே நம்ம இருப்போம். அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு பயங்கர குஜாலாக பார்த்திங்கன்னா சேனலை வச்சுக்கலாம். சில கொஷின்ஸ்க்கு நான் இப்போது ஆன்சர் பண்ணுறேன். நம்பர் 1, பைக் ரைடு பண்ண மாட்டியா ப்ரோ, இது ட்ராவல் வீடியோஸ் பண்ணுற சேனல் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், எனக்கு புரியுது, ஒத்துக்கிறேன், கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் என்கிட்ட பைக் இல்லை. கார் இருக்குல்ல ப்ரோ, காரில் ட்ராவல் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது பப்ளிக்காக. பட் ஐ பின் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஸ்டஃப். அதனால் என்னோடய கெரியர் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக் அப்படின்னே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷமாக வீடியோஸ்னு சொல்லி நான் ஓடிட்டேன். ஒரு 4000 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில் மட்டும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக்காக தான் இதை நான் மைண்டில் எடுத்துக்கிறேனே தவிர கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் த ட்ராக் நான் போகல. ஸோ 3வது, நீங்கள் என்னோடய தோற்றம் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேட்டாக இருந்தோம் போன வருஷம்லாம். பட் ஒரு 1 year 1.5 year ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்டை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணேன். அதுவே ஒரு பஞ்சாயத்தாக வீட்டில் போயிட்டு இருக்குது. ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கைஸ். நீங்களும் சில பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க, ப்ரோ ரொம்ப இழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் குட் தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயோ அங்கே சொக்காலாம் இப்போ போட முடியுதுன்னா அதுக்கு நான் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தோம், இதுதான் நம்மளோட தோற்றமாக இருந்தது. பட் சில பல விஷயங்களால் அப்படியே பெருசாகிட்டோம். பட் இப்போது ஃபீலிங் ஸோ குட் தான். இன்னொரு விஷயம், காரில் போய் நீ ட்ராவல் பண்ணலாம் இல்லை, நிறைய இடத்துக்கு போகலாம் இல்லைன்னு நான் நவம்பர்லேருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு விஷுவலாக கொடுத்தோம் அப்படின்னா குவாலிட்டியாக கொடுப்போம்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே இங்கே என்ன தேவை அப்படின்னா ஒரு பட்ஜெட் தேவை, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு இன்கம் வேணும். இன்னொரு விஷயம், நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 சாங் கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விஷுவல்ஸ் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்குது. நானும் என்னவோ ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் டிலே ஆகிட்டே இருக்குது, விச் இஸ் கைண்ட் ஆஃப் வருத்தம் தான். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க.
மறுபடியும் பழையபடி யூ கேன் see ஆல் த ஸ்டஃப். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் ஆக்டிவாக தான் இருக்கேன். நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, அதில் நிறைய ஸ்டஃப்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.